அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. இப்படி பேசிட்டு சார் எக்ஸ் எப்படி ட்வீட் போட்டிருக்காரு, எனது பேச்சும் கருத்தும் திமுக சக்திகளால் திரித்து பரப்பப்படுகிறதா. திருத்திலாம் பரப்பல, நீ பேசுனதை தான் பரப்பிட்டு இருக்காங்க. எப்படி மாத்தி பேசுறாருல, அது சரி ட்வீட்டை போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணவனு பயந்து அந்த ட்வீட்டை டீல் பண்ணால தானே. மாத்தி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை. திருமாவளவன் மட்டும் உனக்கு துணை பொதுச்செயலாளர் என்ற பதவி கொடுக்காம இருந்து உன் கையில மைக்கை கொடுத்து பேச விடாம பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ஆதவர்ஜன ஒரு கேரக்டரே இல்லாம போயிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க தான் குரல் கொடுக்குறோம், தலித்துகளுக்கு ஆதரவு நாங்க தான் இருக்கிறோம்னு சொல்றியே. நீங்க கட்சி தொடங்கி இது நாள் வரைக்கும் நடந்த தலித் தீண்டாமை பிரச்சனை பத்தி நீயும் உங்க கட்சியும் பேசியிருக்கா? எத்தனை ஆணவ படுகொலைக்கு எதிராக போராடி இருக்கீங்க நீங்களும் உங்க கட்சியும்? ஒன்னு சொல்லு பார்ப்போம். உடனே திமுகவை பத்தி இதெல்லாம் கேட்பியா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கதறாதீங்க. திமுகவுக்கு நாங்க தான் மாற்று, நாங்க தான் ஒழுங்கானு சொல்லிட்டு வரீங்க. நீங்க தான் கேட்கணும், நாங்க கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு? திரும்ப எதெல்லாம் பேசலையோ அதெல்லாம் நீ செஞ்சுட்டு பேசு. அவர் எதை விட்டாரோ அதை எடுத்து செய். இது எல்லாம் செய்யாம வாய் இருக்குன்னு கண்டதும் பேசக்கூடாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், தன்னோட மகன் ஆணவ கொலை செய்யப்பட்ட அந்த துக்கத்திலையும் அந்த அப்பா என் தலைவன் திருமாவளவன் ஒருவாரி நீதி வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னாரு. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை முடிச்சு வைக்கிறப்போ திரும்ப பேர சொன்ன உடனே அவ்வளவு கைத்தட்டல். அந்த நம்பிக்கை தான் திருமாவளவன் 30 வருஷம் பொது வாழ்க்கையில உருவாக்கி வந்த நம்பிக்கை. அப்புறம் மை டியர் டிவிகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆதவர்ஜனா மட்டும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. மொத்தமா கவுத்துட்டு போயிடுவா போல, பார்த்து இருந்துக்கோங்க.